வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவோட 5 தனித்துவமான, அதாவது புவியியல் ரீதியா முற்றிலும் மாறுபட்ட ஆனா ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்விடங்கள பத்தி ஒரு ஆழமான தேடல தொடங்க போறோம். பனிபடர்ந்த இமயமலையில ஆரம்பிச்சு சுட்டெரிக்கும் பாலைவனம், அப்புறம் நம்ம ஊரு வெப்பமண்டல கடற்கரைகள் வரைக்கும் இயற்கையோட ஆச்சரியங்களை இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாமாங்க. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அந்த 5 இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, கச்சோபால்ரி, கிச்சன், சிலிசேரி ஏரி, பாயிண்ட் காலிமர் மற்றும் கூந்தங்குளம். நம்ம பயணத்தோட முதல் இடம் கச்சோபால்ரி ஈரநிலம். இமயமலையில இருக்கிற ஒரு புனிதமான சூழலியல் அமைப்பு. சிக்கிம் மாநிலத்தோட கியால்ஷிங் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கச்சோபால்ரி ஏரி பகுதி சுமார் 172 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. ஜூலை 2024 தான் இதுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சது. ரொம்ப உயரமான மழையில இருக்கிற இந்த மைய ஏரியை சுத்தி நிலக்கரி சதுப்பு நிலங்களும் ஓக், லாரல் மாதிரியான மிக அரிய வகை மரங்களும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு இந்தியாவோட மொத்த நிலப்பரப்புல வெறும் 10% இடங்கள்ல மட்டும்தான் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இவ்ளோ கடுமையான குளிரோ மலைப்பகுதியுமா இருந்தாலும் இங்க பல்லுயிர் பெருக்கம் எவ்ளோ செழிப்பா இருக்கு தெரியுமா? அழியும் தருவாயில இருக்கிற பேர்ஸ், ஃபோச்சார்ட் வாத்துகள், ரெட் பாண்டா, இமயமலை கருங்கரடின்னு நிறைய அரிய விலங்குகள் இங்க வாழுது. அது மட்டும் இல்லாம இமயமலைய கடந்த வலசை போற பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஓய்விடம். மொத்தமா 680க்கும் மேற்பட்ட தாவர விலங்கு வகைகளுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். வனவிலங்குகளை தாண்டி இந்த ஏரிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அதுதான் இதோட ஆன்மீக பின்னணி. சிக்கிம் மக்கள் இந்த ஏரிய ரொம்பவும் புனிதமானதா கருதுறாங்க. இயற்கைய பாதுகாக்கிறதும் மனிதர்களோட ஆன்மீக நம்பிக்கையும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னிப்பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2வது கிச்சான் ஈரநிலம், பாலைவனத்துல பறவைகளுக்கான ஒரு புகலிடம். ராஜஸ்தான் மாநிலத்தோட ஃபலோடி மாவட்டத்தில் இருக்கிற இந்த இடம் 2 முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களை ஒன்னா சேர்ந்த ஒரு அற்புதம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சுட்டெரிக்கும் வறண்ட பாலைவனம், இன்னொரு பக்கம் உயிர் கொடுக்கிற ராத்திரி நதி, அப்புறம் விஜயசாகர் குளம். ஜூன் 2025ல சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இந்த நீர்நிலைகள் தான் சுத்தி இருக்கிற 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கு உயிர்நாடியா இருக்கு. இந்த இடத்தோட உலகளாவிய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு பிரம்மாண்டமான எண்ணைய பாருங்க. 22,000. ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் குளிர்காலத்துல 22,000க்கும் மேற்பட்ட டெம்சல் குக்குகள் வலசை வந்து இங்க ஒட்டுமொத்தமா குவியுது. வறண்ட பாலைவனத்துல இருக்கிற இந்த சின்ன இடம் உலகளாவிய பறவைகளோட வலசை பாதையில எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு இதுலந்தே தெரிஞ்சுக்கலாம். 3வதா நம்ம பார்க்க போற இடம் சிலிசிர் ஏரி, ஒரு அரச வனவிலங்கு சோலை. ராஜஸ்தானோட அல்வார் மாவட்டத்துல, சரியா சொல்லணும்னா சரிஸ்கா புலிகள் காப்பகத்தோட தாங்கல் மண்டலத்துல தான் இந்த நன்னீர் ஏரி இருக்கு. 1845ல மகாராஜா வினய் சிங் அப்படிங்கிறவரு குடிநீர் தேவைக்காக உருவாக்குன இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரி கிட்டத்தட்ட 180 வருஷங்கள் கழிச்சு 2025ல ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த வனவிலங்கு வாழ்விடமா மாறியிருக்குன்னா அது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு வரலாற்று திருப்பம்தான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிலிசேர் ஏரி அரண்மனையை பின்னணியில வச்சு பார்க்கும்போது மனித வரலாறும் இயற்கையும் சந்திக்கிற ஒரு அழகான புள்ளியை நாம உணர முடியும். ஒரு பக்கம் இது ஒரு முக்கியமான பண்பாட்டு அடையாளமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதை சுத்தி நடக்கிற தீவிர விவசாயத்தாலையும் மனித குடியிருப்புகளாலையும் நவீன கால அச்சுறுத்தல்களை இந்த ஏரி சந்திச்சுட்டு வருது. இந்த சோலை பல வகையான உயிரினங்கள் சந்திக்கிற ஒரு அபூர்வமான மையமா இருக்கு. அழிவோட விளிம்பில் இருக்கிற புலி மாதிரி வேட்டையாடுற விலங்குகள் நடமாடுற அதே பகுதியில தான் ரிவட்டான் மாதிரியான நீர்வாழ் பறவைகளும் வாழுது. இங்க 149 வகையான தனித்துவமான பறவைகள் இருக்கு. குறிப்பா உலகத்திலேயே இருக்கிற மொத்த கருப்பு நாரைகள்ல 1% அதிகமான நாரைகள் இந்த சின்ன பகுதியில மட்டுமே காணப்படுதுங்கிறது இதோட சூழலியல் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. 4வதா நம்ம தமிழ்நாட்டுக்கே வரோம். பாயிண்ட் காலிமர், கடலோர பசுமை மாற காடு. நம்ம தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரையில சுமார் 38,500 ஹெக்டேர் பரப்பளவுல விரிஞ்சிருக்கிற இந்த இடம் ஆகஸ்ட் 2002லேயே சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு பகுதி. ஆழமற்ற நீர்நிலைகள், சதுப்பு நில காடுகள், அப்புறம் மணல் திட்டுகள்னு ஒரு தனித்துவமான கலவையில இது அமைஞ்சிருக்கு. இந்தியாவில எஞ்சியிருக்கிற வறண்ட பசுமை மாறா காடுகள்ல இதுவும் ஒண்ணு. வேற எங்கேயும் ஈஸியா பார்க்க முடியாத ஒரு அரிய காடு இது. இந்த இடம் எவ்வளவு பிரம்மாண்டமா செயல்படுதுன்னு இந்த 30,000 அப்படிங்கிற நம்பரை பார்த்தா புரியும். ஆமா, வருஷம் சுமார் 30,000 பூனாரைகள் இங்க வந்து குவியுது. அது மட்டுமல்லாம உலக அளவுல ரொம்பவே அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஸ்பூன் பில்ஸ், சாண்ட்பைப்பர் மாதிரியான பல அரிய வகை பறவைகளுக்கும் இது ஒரு பாதுகாப்பான புகழிடமா திகழுது. ஆனா இது வெறும் பறவைகளுக்கான சரணாலயம் மட்டும் கிடையாதுங்க. வணிக ரீதியா ரொம்ப முக்கியமான மீன்கள்,
இறால்கள் இனப்பெருக்கம் செய்யறதுக்கான ஒரு முக்கிய தளமாவும் இது செயல்படுது. இதனால இந்த பகுதியை சுற்றி இருக்கிற சுமார் 35,000 மீனவர்கள் மற்றும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் இந்த ஒற்றை சூழலியல் அமைப்பை நம்பிதான் இருக்கு. இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுதான் வேர்களை கொண்ட பிசாசு அப்படின்னு அழைக்கப்படுற சிலி நாட்டின் மெஸ்கியூட் அப்படிங்கிற ஒரு ஆக்கிரமிப்பு தாவரம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதோட வேர்கள் நிலத்தடிக்குள்ள ரொம்ப ஆழமா போய் அங்க இருக்கிற நல்ல தண்ணிய மொத்தமா உறிஞ்சி வற்றச் செஞ்சிருது. இதனால மொத்த சூழலியல் சமநிலையோ சீர்குலையிற அபாயம் இருக்கு. நம்ம பயணத்தோட கடைசி இடம் கூந்தன்குளம் மக்கள் பாதுகாக்கும் பறவைகள் காப்பகம். தமிழ்நாட்டோட திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற இந்த கூந்தன்குளத்துல ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இது அரசாங்கத்தை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு இடம் கிடையாது. இந்த சின்ன கிராமத்துல வாழ்ற மக்கள் தலைமுறையா இந்த நீர்நிலையா அவங்க சொந்த பொறுப்புல எடுத்து ரொம்பவே அர்ப்பணிப்போட பாதுகாத்துட்டு வராங்க. பறவைகளோட எச்சங்கள் விவசாயத்துக்கு இயற்கை உரமா பயன்படுறதால மக்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவுல ஒரு ஆழமான உறவு இங்க இருக்கு. இந்த கிராம மக்களோட தீவிரமான முயற்சிகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தென்னிந்தியாவிலேயே நீர்வாழ் பறவைகள் இனப்பெருக்கம் செய்யற மிகப்பெரிய காப்பகமா அவங்க கிராமமே மாறியிருக்கு. மத்தியாசிய வலசை பாதையில வர்ற பறவைகளுக்கு இது ஒரு மிக முக்கியமான இடமாவும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பறவை மற்றும் பல்லுயிர் பகுதியாவும் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட இந்த முழு சூழலியல் பயணத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ரொம்ப உயரமான இமயமலை பகுதியா இருந்தாலும் சரி, மன்னர்கள் உருவாக்குன பாலைவனச் சோலையா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண கிராம மக்கள் பாதுகாக்கிற நீர்நிலையா இருந்தாலும் சரி, இயற்கை தன்னை எவ்ளோ அழகா எவ்ளோ வலிமையா தகவமைச்சுக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இடமும் பல்லுயிர் பெருக்கத்தோட ஒரு அபூர்வமான சாட்சியா இருக்கு. இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். நாம பார்த்த இந்த 5 மாறுபட்ட சூழலியல் அமைப்புகள்ல மனிதர்களோட வாழ்வாதாரத்துக்கும் வனவிலங்கு பாதுகாப்புக்கும் இடையில இருக்கிற மிக வலுவான பிணைப்பை எந்த இடம் வெளிப்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உலகத்தை ஒன்னா இணைக்கிற இந்த அற்புதமான சூழலியல் வலையமைப்பு பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.